ஏப்ரல் 30ஆம் தேதி அட்சய திருதியை வரவிருக்கிறது. எப்பொழுதும் இந்த தினத்திற்காக நிறைய மக்கள் காத்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் இந்த சுப தினத்தில் சிறிதளவாது தங்கம் வாங்கினால் அவர்களிடம் மலமளவென தங்க நகை பெருகி கொண்டு இருக்கும் என்பது ஐதீகம். அதனால் எப்படியாவது சிறுக சிறுக பணத்தை சேமித்து இல்லாதவர்கள் கூட அன்றைய தினம் 1/2 கிராம் தங்கமாவது வாங்கி விடுவார்கள். ஆனால் இந்த சிறிய தொகையை கூட தங்களால் செலவு செய்ய முடியாதவர்கள் எப்பொழுதும் அட்சய திருதி அன்று தங்கள் இயலாமையை எண்ணி மனக்கவலையுடன் தான் இருப்பார்கள். ஆனால் இந்த சிறப்பு பூஜையை தொடர்ந்து 3 நாட்கள் செய்து வந்தால் நிச்சயம் நீங்கள் சிறிதளவு தங்கம் அல்லது வெள்ளியை வாங்கக்கூடிய நிலைமை உங்களிடம் வந்து சேரும். வாருங்கள், அத்தகைய சிறப்பு வாய்ந்த பூஜை என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அட்சய திருதியை வருவதற்கு முன்னதாக ஏதாவது ஒரு 3 நாட்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்றைய தினத்தில் பெண்கள் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதேபோல் காலை அல்லது மாலை வேளை இவற்றில் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். அதற்காக முதலில் ஒரு வெற்றிலையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனை சுத்தமாக நீரில் கழுவி மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும். பின்னர் இந்த வெற்றிலையை ஒரு தாம்பலத்தட்டின் மீது வைத்து விட வேண்டும். பிறகு சிறிதளவு அரிசியை மஞ்சளில் கலந்து அந்த அச்சதையை வெற்றிலையின் மீது பரவலாக வைக்க வேண்டும். பிறகு அதன் மீது ஒரு புதிய அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி திரி போட வேண்டும். பின் இந்த விளக்கினுள் சிறிதளவு பச்சை கற்பூரம், 1 ஏலக்காய், சிறிதளவு டைமண்ட் கற்கண்டு இவை 3ஐயும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஒரு சிகப்பு நிற அல்லது மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் 1 சிட்டிகை மஞ்சள் மற்றும் குங்குமம் சேர்த்து கொள்ள வேண்டும். பின்னர் சிறிதளவு சோம்பு, 1 துண்டு பச்சை கற்பூரம், 3 ஏலக்காய், 3 கிராம்பு மற்றும் 1 ரூபாய் நாணயம் இவற்றை வைத்து அதனை ஒரு மூட்டையாக கட்டி கொள்ள வேண்டும். பிறகு இந்த மூட்டையையும் விளக்கு வைத்துள்ள தாம்பலத்தட்டின் மீது வைத்து விட வேண்டும். பிறகு தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி தேவியின் படத்திற்கு முன்பு வைத்துவிட்டு வழிபாடு செய்ய வேண்டும். பிறகு ஒரு பிரியாணி இலையில் அட்சய திருதி அன்று நாங்கள் சிறிதளவு தங்கமாவது வாங்க வேண்டும் என்று பேனாவால் எழுதி கொள்ள வேண்டும். பிறகு இந்த இலையை கையில் வைத்துக்கொண்டு கண்களை மூடி மகாலட்சுமி தாயை வேண்டிக் கொண்டு பிரியாணி இலையை தீப சுடரில் காண்பித்து முழுவதுமாக எரித்து விட வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து 3 நாட்கள் செய்து வந்தால் நிச்சயம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். அட்சய திருதி அன்று சிறிதளவு தங்கமோ இல்லை வெள்ளியோ வாங்கும் யோகமும் அதிர்ஷ்டமும் உங்கள் வீடு தேடி வரும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.